நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு தமிழ் சித்திரை மாதம் விசுவாவசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம். விசுவாவசு அப்படிங்கிற அந்த வருடமானது 39வது வருடமாக வருகின்றது. பங்குனி மாதம் 30ஆம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை, அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி 2:22 திங்கட்கிழமை பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரம், பிரதமை திதி. அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது. எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம், எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள். உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது. அது மழையாக இருந்தாலும் சரி, இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, விபத்துக்களாக இருந்தாலும் சரி, இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். இந்த ஆண்டு விசுவாவசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது. சனி பகவான் 2வது வீட்டில், நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது வீடு, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 3வது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு 6வது வீட்டில் ருணருத்ர ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏப்ரல் மாதம், அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் 4வது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி மகர லக்னத்திற்கு 3வது வீட்டில் ராகு பகவானும், மே மாதத்திற்கு பிறகு 2வது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார். அதே போல மகர லக்னத்திற்கு 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும், குறிப்பாக இந்தியா மற்றும் 12 ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். இந்த விசுவாவசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்தீங்கன்னா அது 65 பங்கும், விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 பங்கும் இருக்க போகிறது. இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிட்சமாக இருக்கின்ற, அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்கு. ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை, பங்குச்சந்தை, கலைத்துறை போன்ற விஷயங்கள் வெகுவாக மேன்மை பெறும், வளர்ச்சி பெறும், முன்னேற்றம் பெறும். புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த போகிறார்கள். இந்த வருஷத்துக்கு ராஜான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான். இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் 4 முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார்.
ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக ஆயப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள். குறிப்பாக ராஜாவாக இருக்கிற அந்த சூரியன் மிக முக்கியமாக, அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார். குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும். எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும். புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள், விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும். ஆனாலும் மிகப்பெரிய 2 விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம். இந்த நேரத்தில் விஸ்வாவசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார். மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு தடை இருக்கும். கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்ய போகிறது. ஆனால் என்ன, டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடது கையால் வெளியேற்றி விடுவார்கள். பெரிய பாதிப்பெல்லாம் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றம் அடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று சலனம் அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். சரி, தனிநபர் வருமானம் அதிகமாகிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது. ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும். மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது. வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும். ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம். பொதுவாக இந்த விஸ்வாவசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள். குறிப்பாக 4 பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார். குரு பகவான் சேனாதிபதியாக, அதாவது சஸ்யாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால், அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும். நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளும். தப்பு செய்யறதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள். அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள்.
இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும். இந்த விசுவாவசு ஆண்டில் 2 சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும். முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 வர இருக்கின்றது. இந்த 2 சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக இந்த விசுவாவசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும். இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும். பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாவசு ஆண்டு இருக்கும். சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம். உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும். மழை, ஏராளமான மழை இருக்கும். கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும். மது, போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதியடைய செய்யும். அரசியல் பெரும் தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள். யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற 2 கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம். அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுவதும் இருக்கும். அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும். வாக்கியப்படி பார்த்தோமேயானால் இந்த விசுவாவசு ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும், 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் சனி பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2025 பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி 12 ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான், சீனா, தென் அமெரிக்கா, ஏற்கனவே மியான்மார் பாதிக்கப்பட்டதை போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும். அது வெள்ளமாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், பூமி நடுக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்க போகின்றது. பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துக்களையும் பார்ப்போம். ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும். பொதுவாக நம்ம பார்த்தோன்னா அது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும், மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும். சரி, 12 ராசிக்கும் பலாபலன்களை பார்க்கலாம். அன்பிற்கினிய
கடகராசி என்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு விஸ்வா வசு அந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது, எந்த மாதிரியான பலாபலன்களை கடகராசி அன்பர்கள் பெறப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த விஸ்வா வசு இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட ஆதாயம் நிறைந்த ஒரு வருடம். ஆகவே பணப்புழக்கம் அப்படிங்கிறது இந்த வருடம் எல்லாருக்குமே அதிகமாக இருக்கும். ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அந்த சனி பகவானோட அமைப்பு, குரு பகவானோட அமைப்பு, ராகு கேது பகவானோட அமைப்பு இதெல்லாம் பார்த்து எந்த மாதிரியான பலாபலன்களை கடகராசி அன்பர்கள் பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம். மொத்தத்தில் பார்த்தா 14 பங்கு ஆதாயமும் 8 பங்கு விரயமும் கொண்டது தான் கடகராசி. ஆகவே மொத்தத்தில் நல்ல ஆதாயமான வருமானம் தருகின்ற பலாபலன்கள் தான் இந்த கடகராசிக்கு இருக்கும். ஆனால் எல்லா கிரகமும் அதே மாதிரி பலனை தருமா அப்படின்னா அது மாதிரி இல்லை. சில கிரகங்கள், இப்போ உதாரணமாக சனி பகவானோட இருப்பு அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்தவரை கொஞ்சம் பாக்கியம் குறைவாகத்தான் இருக்கும். நம்ம யோகம் குறைவாக இருக்கும். அதிர்ஷ்டம் நம்ம நினைச்ச நம்முடைய முயற்சிகளில் கிடைக்கின்ற வெற்றி கிடைக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நமக்கு பின்னடைவு ஏற்படும். பெண்களுக்காக அதிகம் பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது அல்லது கோயில் திருப்பணிக்காக நன்கொடை தருவது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அதிகம் பணம் செலவாகும். சுப செலவுகள் அதிகமாகிற ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த நேரத்தில் தங்க ஆபரணங்களில் பணம் முதலீடு செய்கின்ற விஷயத்தை பார்க்கலாம். சில பேர் பங்கு சந்தையிலும் பணம் முதலீடு செய்கின்ற விஷயத்தை பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சந்தோஷமான சுப செலவுகள் இருக்கிற விசேஷங்கள் நடக்கும். இப்போ கடகராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம். அதில் புனர்பூசத்துக்கு முதல் 4 மாதம், கடைசி 4 மாதம் நல்லா சிறப்பாக தான் இருக்கும். நடுவில் 4 மாதம் சுமாராக இருக்கும். பூசத்துக்கு பொறுத்தவரை கொஞ்சம் முதல் 8 மாதம் சுமாராக தான் இருக்கும். கடைசியில் பரவாயில்லைங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆகவே பூசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை முதல் 2 மாதங்கள் சுமாரான பலன்களும், கடைசி 4 மாதம் கொஞ்சம் சோதனைகள் நிறைந்த பலன்களை தரும். அப்போது கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் யோகங்கள் நிறைந்த வருடமாக இது இருக்காது. விஸ்வா வசு ஆண்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ராகு பகவானோட சஞ்சாரம், 8வது வீட்டில் ராகு பகவானோட சஞ்சாரமானது சில காலில் அடிபடுறது, கையில் அடிபடுறது, வண்டி ஓட்டும்போது வண்டியிலேருந்து விழுந்து ஸ்க்ராட்ச் ஆகிறது, இந்த மாதிரி விபத்துக்கள், வீட்டில் கேஸ் வைக்கும்போது குக்கரில் கைப்பட்டு கொப்பளம் வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு எச்சரிக்கையாக உணர்த்துகின்ற வகையில் அடிபடும் அல்லது விழிப்புண் பெறுகின்ற ஒரு தன்மை இருக்கும். கேது பகவானோட சஞ்சாரமானது சிறப்பாக தான் இருக்கு. வாக்கு பலிதம் தருகின்ற ஒரு இடம். நம்ம ஏதாவது யாரையாவது வேண்டான்னு திட்டினா கூட அது பலிதமாயிடும். அதனால் கொஞ்சம் கடகராசி அன்பர்கள் நம்ம யாரையாவது வாழ்த்தினா பரவாயில்ல, அல்லது அவங்களுக்கு நல்லது நினைக்கணும். கெட்டது நினச்சா அதுவும் நடந்துடும். கரிநாக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வாக்கு பலிதம் பெற்ற ஒரு இடம் ராசி கடகராசி. இன்னும் சொல்ல போனால் முற்பிறவிகளில் நம்ம செய்த நல்லது கெட்டதுக்காக இந்த பிறவியில் அதிகமான பணம் கையில் இருப்பு வைத்திருக்கிற ஒரு ராசியாகவும் இருக்கும். நல்லா பணம் புரளுகின்ற ஒரு வருடமாக கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குரு சனி அவங்களோட பார்வை பலன்கள் பார்க்குறப்போ திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும்.
நல்ல நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லுகின்ற ஒரு வாக்கு அல்லது வாக்கு பலிதம் அல்லது நம்முடைய ஆலோசனைக்காக காத்திருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல பலன்தான். ஆனால் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கடுமையான உழைப்பில் சொந்த காலில் நிற்கிற மாதிரியான பலாபலன்களை தான் கடகராசி என்பர்கள் இப்போ பெறப்போகிறார்கள். மொத்தத்தில் பணம் நிம்மதியெல்லாம் பார்க்கக்கூடாது. பணம் பார்த்திங்கன்னா பணம் கையில் இருக்கிறதுனால பாதி பிரச்சனைகளை அதுவே சரி பண்ணிடும். ஆகவே கடகராசியை பொறுத்தவரை சுமாரான பலாபலன்களை இந்த விசுவாவசு ஆண்டில் பெறப்போகிறார்கள். ஆகவே கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ஏதாவது செய்யக்கூடாத விஷயங்கள், நம்ம வயதுக்கு மீறிய முயற்சிகள், வண்டியை வேகமாக ஓட்டுறது அல்லது நம்ம அங்கேருந்து அங்கே குதிக்கிறது, அங்கேருந்து இங்கே குதிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா கீழே விழுந்து அடிபடுற மாதிரியான சம்பவங்கள் 8ல் ராகு இருக்கிறது விபத்துக்களை காட்டுகின்ற, விழிப்புண்களை பெறுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கணும். அதனால் கவனமாக இருக்கணும். மற்றபடி சுமாரான பலன்களை கடகராசி என்பர்கள் பெறப்போகிறார்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.